மகிமை. உயிர்த்தெழுந்தார். வெள்ளி அன்று பிற்பகலில் மரித்த இயேசு வேதமுற மாலையிலே அடக்கமானார். கள்ளர்களும் ஓய்வெடுப்பார் சனியில் அன்று, கட்டாய விடுமுறை நாள் யூதருக்கு. பிள்ளைகளும் பெரியோரும் மாதர்தாமும் பேதலித்து சனி முழுதும் ஓய்ந்திருந்தார். வெள்ளி முளைத்தே எழுந்து ஞாயிறன்று விடுகின்ற போதினிலே குறித்தெழுந்தார். அந்நேரம் கல்லறையை காவல் காத்த ஆயுதம் சேர் பெருவீரர் பூமியின் மேல் மின்னலுடன் இடி வந்து மோதிற்றே போல் மிகப்பெரிய பூகம்பம் நிகழக் கண்டார். பொன்னிறத்தில் ஒரு தூதன் வானை விட்டு பூமிக்கு வருவதனை அவர்கள் பார்த்தார். அன்னவனும் கல்லறையின் கல்லை நீக்கி அதன் மீது அவன் அமருவதையும் கண்டார். தூதன் அவன் திருவுருவம் மின்னல் போலும், தொட்டெடுத்த உடை வெள்ளை பனியைப் போலும் நாத வடிவாக அவன் நிற்க கண்டு நடையிழந்து படை வீரர் மயங்கி வீழ்ந்தார். மாதர்களும் வைகரையில் கல்லறைக்கு வாசமிகும் பொருளோடும் வந்து சேர்ந்தார். பாறைக்கல் விலகியதும் தேவ தூதன் பக்கத்தில் இருப்பதுவும் திகைத்தே பார்த்தார். ஆண்டவரின் திருத்தூதன் அவரை பார்த்து, அறையுண்டு மடிந்தவரை பார்க்க வந்தேர், ஈண்டவரின் உடல் இல்லை உரைத்தவாறே இயேசுபிரான் உயிர்த்தெழுந்தார். இங்கே நீங்கள் வேண்டுமெனில் சடலத்தை வைத்த அந்த வியத்தகுந்த கல்லறையை பார்த்துச் செல்வீர். காண்டகைய செய்தி தன்னை கண்ட பின்பு கட்டாயம் சீடரிடம் போய்ச் சொல்லுங்கள் எனக் கூறி திருத்தூதன் முடித்தான். வந்த எல்லோரும் கைப்பொருளை கீழே போட்டு மனக்குமுறல் கொண்டுள்ள சீடருக்கு மகத்தான செய்தி சொல்ல புறப்பட்டார்கள். தன்னை கண்டு யார் பேசினாலும் கூட தாம் கண்ட காட்சியினை மறைத்தவாறு ஜனக்கூட்டம் சீடரையே தேடிச் செல்லும். தலைவன் அவன் உயிர்த்த கதை சொல்வதற்கு. ஆண்டவரை கண்டேன். அருளப்பர் ராயப்பருக்கு அவசரச் செய்தி சொல்ல மருள்கின்ற விழிகள் கொண்ட மக்தலேனாதான் சென்றாள். குருவினால் பாவம் தீர்ந்து கொடுமைகள் தீர்ந்த மங்கை அருள்மிகும் சீடர் தம்மை அவர்கள் தம் மனையிற் கண்டாள். ஆண்டவர் உடலை காணோம், அர்த்தராத்திரியில் யாரோ தோண்டியே எடுத்துச் சென்றார். சோகத்தால் நெஞ்சு விம்ம வேண்டிய அருளை பெற்ற மென்மகள் கோரி நின்றாள். ஆண்டவர் உயிர்த்த செய்தி அவள் எங்கே அறிவாள் பாவம். சீடர்கள் இருவர் நெஞ்சம் திகைத்தவாரிடத்தை நோக்கி ஓடினார். அருளப்பர்தாம் ஓட்டத்தில் முந்தி நின்றார், தேடினார். தேவமைந்தன் திருவுடல் அங்கே இல்லை, வாடினார். பகைவரேதான் வஞ்சகம் புரிந்தார் என்றே. ராயப்பர் தாமும் பார்த்தார் நற்பரி வட்டத்தோடு, காயத்தில் போர்த்த துண்டு தனியிடம் இருக்க கண்டார். மாயத்தை அறியாராக மயங்கினார் அவரும் கூட. தீயர்தான் மறைத்தார் என்று தம்முள்ளம் திகைத்துச் சென்றார். மரியவள் மக்தலேனா மலர்விழி மேகம் பெய்து திருமகன் வைத்த தோட்டம் தன்னிலே தேம்பி நின்றாள். உருவிலே தோட்டக்காரன் போல ஓர் உருவம் தோன்ற கருவிழி சிவப்ப அன்னாள் கலங்கியே நோக்கி நின்றாள். யாவர் நேர் தோட்டம் காக்கும் ஐயனோ, கருணை வெள்ளம் தேவனின் குமாரன் மாண்டார். திருவுடல் இங்கே வைத்தோம், காவலர் கொடு சென்றாரோ, கள்வர்கள் கொண்டார்தாமோ. நீவிரச் சடலம் கண்டால் நிகழ்த்துவீர் எடுத்துச் செல்வேன் பேசினாள். அங்கே வந்த பெரியவர் மரியே என்றார். இயேசுவா, குருவா, சாமி என்றவள் காலில் வீழ்ந்தாள். ஓர் சொல்லில் அவரை தேர்ந்தாள். உத்தம மக்தலேனா பேர் சொல்லும்போதே அந்த பெருமகன் கருணை கண்டாள். மரியளே மக்தலேனா, மற்ற என் சீடர்க்கெங்கே திரும்ப நான் உயிர்த்த சேதி செப்புவாய். விண்ணிலுள்ள அரும்பெரும் தந்தையோடும் ஐக்கியமாகச் செல்வேன். தரும் பொறுப்பதுதான் என்றார். தகையவள் பணிந்து சென்றாள்.
பாவத்தில் இருந்த மங்கை பலர் வழி சென்று வாழ்ந்தாள். தேவனால் பாவம் தீர்ந்து திருந்தினாள். அவளுக்குத்தான் மேவிய கடவுள் மைந்தன் மேதகும் காட்சி தந்தான். யாவர்க்கும் முதலில் இயேசு அன்பினை அவள் பால் வைத்தார். மங்களம் நிறைந்த மக்தலேனாளோ தன் கண் கண்ட காட்சி அதனை சீடர் தமக்கு செப்பி முடிக்க ஓடினாள் உள்ளம் மகிழ்ந்தே. 10 ஒருவர் பரம சீடர்கள், அகிலம் அறிந்த அப்போஸ்தலர்கள், அவர்களையெல்லாம் அந்நாள் பார்த்து, தேவகுமாரன் திருமுகம் பார்த்தேன், உயிரோடு இருந்தார், உரையாடினாரே என்றே பலமுறை எடுத்துச் சொன்னாள். திரும்ப திரும்பச் செப்பியும் கூட நல்ல சீடர்கள் நம்பிடவில்லையே. பொய் பிரச்சாரம். தேவதூதன் திருமுகம் பார்த்து ஒளியில் மயங்கி விழியை இழந்து தூங்கிய காவலர் தூக்கம் தெளிந்து உயிர் கொண்டெழுந்த உண்மையை அறிந்தார். அதனை அவர்கள் ஆச்சாரியர்பால் இம்மியும் விடாது எடுத்து கூறினார். ஆச்சாரியர்களோ அவர்களை தேற்றி வெள்ளி காசுகள் அள்ளி கொடுத்து பொய் சொல்லுமாறு புத்தியும் கூறினர். தாங்கள் யாவரும் தூங்கிய போது திருவறைக்குள்ளே சீடர்கள் புகுந்து உடம்பை தூக்கி ஓடிவிட்டார் என சொல்லும்படிக்கு சொல்லிக் கொடுத்தனர். அப்படியே அவர் செப்பித்திரிந்தார். சீடர் தாமே திருடிச் சென்றதாய் யூதர் பலரும் நம்பி நின்றார்களே. எம்மாவுஸ் வழியிலே. எருசலேம் பக்கம் 8ஆம் கல்லில் எம்மாவுஸ் என்னும் எழிலூர் இருந்தது. இந்த ஊர் நோக்கி 2 சீடர்கள் மாலை பொழுது மங்கிய நிலையில் சிற்றுரையாடிச் சென்று கொண்டிருந்தனர். பெருமான் இயேசுவின் பெருமை பற்றியும் சிலுவையில் அறைந்த சிறுமை பற்றியும் பெருந்துயரோடு பேசிச் சென்றனர். பரம மைந்தன் பாதி வழியிலே அவர்கள் பின்னே அண்டி நடந்தார். வழிப்போக்கன் போல் மாறியிருந்தார். அன்னார் வருவதை அவர்கள் அறிந்திலர். இயேசுவும் அவரோடு பேசினார். ஆனால் சீடர்கள் தெரிந்தனர் இல்லை. பாதையின் நடுவில் பக்கத்தில் வந்து, எதனை பற்றி நீர் என்ன பேசினீர் என்றே கேட்டார் இயேசு நாயகன். சிறு பிள்ளை முதல் எருசலேம் மக்கள் அறிவார், இதனை அறியீரோ நீர் என்றே அவர்கள் இயேசுவை கேட்டனர். அறியாதவர் போல் அவரும் கேட்டார், எது நடந்தது, என்ன நடந்தது? சீடரில் ஒருவர் திருப்பிச் சொன்னார், அத்தனை கதையும் அப்படி. மீட்பர் என்றே மிகவும் நம்பினோம். முடிவை அடைந்து 3 நாளாயது. உயிர்ப்பார் என்றே உள்ளம் வைத்தோம். பெண்கள் சில பேர் பேச்சில் ஏதோ நகரில் சொன்னார், நம்பிக்கையில்லை என்றார். உடனே இயேசு நெருங்கி, மதியீனர்களே, இசையாஸ் முதலாய் இறைவாக்கினர்கள் கூறிய அந்த கூற்றின்படிக்கு மீட்பர் வரவும் மிக பெரும் பாடு படவும் வேண்டும். பட்டார், இறந்தார், உயிர்த்தார், அதுதான் உண்மையும் ஆகும் என்றே கூறி இறைவாக்கினர்கள் உரைத்தவைக்கெல்லாம் உள்ளுரை சொன்னார். சேரும் ஊரை சீடர் சேர்ந்ததும் மேலே நடக்க மேன்மகன் முனைந்தார். வாரும் எம்முடன், மாலையாயிற்று, வழிநடை பயணம் வம்பில் முடியும், இரவில் எம்முடன் இருந்தே செல்லுக என்றே அவர்கள் இனிதுர அழைத்தார். தான் யார் என்பதை சாற்றா இயேசு சீடர்கள் வீட்டில் சென்று புகுந்தார். பந்தியில் அமர்ந்து பரன்பெயர் கூறி அப்பத்தை எடுத்து அழகாய் பிட்டு அவர்கள் கையில் அளித்தனர். இயேசு கண நேரத்தில் கண்கள் திறக்க தேவன் மகனை தெரிந்தார் சீடர். அந்த கணமே அவரும் மறைந்தார். பிறகே தம்முடன் பேசிய இயேசு வழியிற் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவில் வந்தன. நினைத்து பார்த்து, இயேசு அதனை இயம்பிய போது இதயம் நெருப்பில் எரிந்ததல்லவோ என்றே கூறி இருவரும் திகைத்தனர். அந்நேரத்தில் எருசலேம் நகரில் ஓடி வந்து உத்தம சீடர் 10 ஒருவர், அத்துடன் சில பேர் இருக்கும்போது இதனை கூறினர். விசுவாசத்தில் விளங்கிய சீடர் இதனையும் கூட ஏற்றார் இல்லையே.
என் கடவுளே, என் கடவுளே, ஆன்றவிந்த சீடர்கள் உள்ளமே அச்சம் என்ற படுகுழிப்பட்டதே. தான் தவித்த ஒவ்வொரு சீடரும் சார்ந்த இல்லத்துள் இருந்தார்களே. ஊன்றி ஆங்கு கூடியிருக்கையில் ஓசையின்றி பேரொளி மின்னிட தோன்றினார் திரு தேவகுமாரனே. சொல்லி வந்தார் அமைதி எனும் சொல். ஓதுமிந்த வார்த்தையை கேட்டவர் உற்று நோக்கி ஓரொரு கண்டனர். பூதமென்றே அஞ்சி நடுங்கினர். பூமி ஆள்பவர் புன்னகை செய்தனர். வாதமென்ன வந்தனை பாருமே, வந்திருப்பதூனுடல் தானரோ. போதும் எந்தன் அற்புதச் சீடரே, பொய்யில்லாமல் இயேசு நான் என்றனர். மெல்ல மெல்ல அவரொரு கண்டனர். மேனி கண்கள் வாயையும் பார்த்தனர். சொல்ல ஒண்ணா மகிழ்ச்சி கொண்டாடியும் தொட்டு பார்க்க அஞ்சியே நின்றனர். நல்ல தோற்றம் நாட்டிய நாதனோ நம் பசிக்கு உணவென கோரினர். சொல்லும் முன்னர் மீனொடு தேனடை தூக்கி தந்தார் இயேசுவும் உண்டனர். ஈசன் மைந்தன் தானிவர் என்பதை எண்ணியந்த சீடர் கொண்டாடினர். ஆசையோடும் அவரை நெருங்கினர். அண்ணல் மேனி அந்தரம் போயதே. வாசல் வீடு மற்றெல்லாம் தேடினர். வானமைந்தன் தன்னொரு காண்கிலர். பேசும் இந்த சீடர் மகிழ்கையில் பேரருள் திரு தோமையர் அங்கில்லை. ஐயிரண்டு சீடரும் தோமையர் அங்கு வந்த பின்னதை கூறினர். பொய்யதென்று நம்ப மறுத்தவர் பொங்கும் ஐயன் தன்னை நான் பார்த்த பின் கையிரண்டில் ஆணியின் காயமும் காவலாளி ஈட்டியின் காயமும் கையை வைத்து தடவியே நம்புவேன், கண்ணை கூட நம்பிடேன் என்றனர். 8 நாட்கள் கழிந்த பின் அவ்விடம் ஏற்ற சீடர் தோமையர் தம்முடன் வட்டமிட்டு அமர்ந்துள்ள வேளையில் வாசல் மூடி பூட்டிய நிலையினில் கட்டுமேனி கடவுளின் திருமகன் கால் பதித்து நடந்தவன் வந்தனர். சட்டமான அமைதியை சொன்ன பின் தயங்கி நின்ற சீடரை கண்டனர். அன்புமிக்க தோமையச் சீடரே, அன்றும் இன்றும் வந்தது இயேசுவே. என்பு இரத்தம் சதை இவை காணுக என்று கையை தொட்டு விழாவிலே துன்புறுத்தும் காயமிருப்பதும் தொட்டு பார்த்தே தெரிந்த பின் நம்புவீர். என்றுமே விசுவாசம் இருப்பது எந்த நாளும் சீடர்க்கு நல்லது என்று கூறி ஊனுடல் காட்டினார். என்றன் கடவுளே, ஆண்டவா என்றவர் கன்று போல காலில் விழுந்தனர். கண்டதால் என்னை நம்பிடும் தோமையா, என்றும் என்னை கண்களால் காண்கிறார். ஏற்றனல் விசுவாசத்தில் வாழ்கிறார். மன்றில் அன்னார் பேறு பெற்றார் என மரிய மைந்தன் தெளிவுறக் கூறுவார். சீர்படைத்த தேவகுமாரனே, சீடர் மீது வாயினால் ஊதினார். வேர்படைத்த பரிசுத்த ஆவியை வேண்டுமட்டும் பெருக என்றோதினார். யார் படைத்த பாவங்கள் தீரவும் அன்றி பாவம் தீராதிருக்கவும் பேர்படைத்த வல்லமை நல்கினார். பெரிய சீடர் புதியவராயினார். விண்ணகத்தும் மண்ணகத்துள்ளுமே வேண்டுமட்டும் பேரதிகாரமே என்னிடத்து தந்துள்ளார் தந்தையே, இன்றுமக்கு நல்கினேன் சீடரே. மண்ணிடத்து திசைதொறும் செல்லுவீர், மக்கள் மீட்கும் செய்தியை சொல்லுவீர். தன்னை என்பால் சதமென வைத்தவர் தமக்கு ஞான ஸ்நானம் நடத்துவீர். நம்பி வந்த மானிடர் யாவரும் நல்ல வாழ்வை நாள்தோறும் நாடுவார். நம்புகின்ற ஞானமில்லாதவர் நாடி நிற்கும் தண்டனை காணுவார். அம்பு போல ஒவ்வொரு நாட்டிலும் அள்ளி இந்த தத்துவம் வீசுவீர். தம்புறத்தில் கால்நடை வழியிலே தலையணைக்கு அருகில் யான் நிற்பனே. சென்று போதியுங்கள். வலையெடுத்து மீன்கள் பிடிக்கவே வந்திருந்த சீடரை கூட்டினார். அலையினத்தான் 11 வந்தனர். அவர்களோடு ராயப்பர் சென்றனர். நிலவு வானில் விழுகின்ற வரையிலே நீரில் ஓடியும் மீன்கள் கிடைத்தில. மலரும் காலை ஒருவரை கண்டனர். வந்தவர் பெருமான் என்றறிந்திலர்.
கடலில் மீன்கள் இல்லையோ பிள்ளைகள்? கண்ட யூதர் கொண்டு சென்றார்களோ? படகில் ஏறி வலப்புறம் வீசுவீர், பார்ப்பதற்கே மலை எனக் கொள்ளலாம், உடன் நடத்துவீர் எனக் கூறினார். ஓடியன்னார் வலையினை வீசினார். கடன் பயந்த மனிதரைப் போலவே கடலில் மீன்கள் வலையினில் வீழ்ந்தன. ஆண்டவர்தாம் அவர் எனக் கூறினார். அருளப்பர் எனும் அன்புடை சீடரே, தாண்டி அந்த கடலினிற் குதித்தனர் தனை மறந்த ராயப்ப வேதரே. வேண்டுமட்டும் மீன்கள் நிரப்பியே விரைந்து வந்தார் அத்தனை தோழரே. கூண்டு போன்ற அடுப்பினை ஏற்றியே கொதிக்க வைத்திருந்தார் திருக்குமரனே. அந்த மீனும் அப்பமும் இயேசுவும் அவர்கள் கண்டு அவர் எனக் கொண்டனர். வந்தவர் பால் மீன் சில வாங்கியே வாட்டமாக சமைத்த குமாரனே பந்தி வைத்து தான் பரிமாறினார். பசியடங்க தானும் அருந்தினார். முந்தி இந்த கதைகள் நடந்ததை மூத்த சீடர் நினைவில் கொண்டனர். மீன் விருந்தும் அப்பமும் தீர்ந்த பின் வேதநாதன் ராயப்பர் தம்மிடம், நான் விரும்பும் அற்புதச் சீடனே, நம்புகின்ற சீடன் நீ அல்லவோ, சொல்லு என்றார். ஆம் என ராயப்பர் சொன்ன பின்பு மீண்டும் அக்கேள்வியை வல்லநாதன் கேட்டனர். சீடரோ, மன்னர் நீங்கள் அறிவீரே என்றனர். ஆயநாதன் கேள்வியை கேட்டபின் ஆம் எனத்தான் ராயப்பர் சொன்னபின், மேய்க்க எந்த நாடுகளே என மேலும் மேலும் மும்முறை கூறினார். தோயும் 3 கேள்வியில் ஒரு பதில் சொன்ன ராயப்பர் தம்மை நோக்கியே வாய் நிறைந்த வார்த்தையை சொன்னவர் வஞ்சமற்ற புன்னகை வீசினார். இப்படிக்கு வாதம் நிகழ்ந்த பின் ஏக்கமுற்ற ராயப்பர் நெஞ்சமே, எப்படிக்கு கேட்ட நீர் தலைவனே, எதுவும் நீங்கள் அறிந்தவை அல்லவோ? அப்படித்தான் தவறு செய்தேன் எனில் ஆண்டவர் முன் அவையெல்லாம் தீர்ந்ததே, சொற்படிக்கு நடக்கிறேன் என்றனர். தோளில் தட்டி இயேசு உரைத்தனர். இற்றை நாளில் உன்கரம் கொண்டு நீ ஏற்ற சேவை யாவையும் செய்கிறாய். பிற்றை நாளில் மற்றவர் கைகளே பிழையிலான் என் கைகள் பிணைக்கலாம். கற்றநாதன் சொன்னதன் உள்ளுரை கடைசி கால ராயப்பர் முடிவையே. உற்று நோக்கி எனைப்பின் செல் என உரைத்த இயேசு இறுதியில் சொன்னவை. தந்தை பேரால், மைந்தனின் பெயரினால், தழைக்கும் தூய ஆவியின் பெயரினால் வந்த பேர்க்கு ஞான ஸ்நானமும் வாழுகின்ற நல்வழி கோலமும் தந்து நீங்கள் போதனை செய்குவீர். தழுவி எந்தன் மொழிகளை சொல்லுவீர். எந்த நாளும் யானுமே உம்முடன் ஏகுவீர் என கூறினார் நாதனே. விண்ணேற்றம். உன்னத வாழ்வில் மன்னவன் கண்ட ஒலிவேத் மலை மீது தன்னையும் சீடர் தம்மையும் கொண்டு தானவர் வரும்போது நன்னிலம் ஏங்கும் மெல்லிய காற்று நடையில் வீசியது. தன்னை அறிந்து நாயகனின் குரல் முடிவாய் பேசியது. தந்தை உரைத்த பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும். சிந்தை திருந்தி அதுவரை நீவீர். இந்நகரில் அமரும். இந்த உரைக்கு பின்னர் தலைமகன் 2 கை மேலெழவே தந்தையின் அருளும் தன்னருள் சேர்த்து தந்து உயர்ந்தனரே. வானில் இருந்து பூமழை ஒன்று மண்ணில் உதிர்ந்தோட, மந்திர மேகம் சந்தடி செய்து மங்கள இசை பாட, ஆனிரை மந்தை ஆடுகள் எல்லாம் ஆயனை கொண்டாட, அந்தரமீதில் சென்று நடந்தார் தந்தையை கண்டாட. மங்களம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே. சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. எத்தனை கோடி செய்திகளோ இங்கு இயேசுவை பற்றி வரும். அத்தனை கோடியில் முத்து குளித்தோம் ஆசையில் கற்றவரும். இத்தனை வந்தது மாலை தொடுத்தோம் இதில் ஒரு சக்தி வரும். தத்துவம் ஏதும் விட்டுவிட்டிருந்தால் தயவுடன் பொறுத்தருளும்.
நாடு விளங்கிட வீடு தொலைங்கிட நல்லவர் பாவிகளும், கேடு மறைந்திட கீழ்நிலை மாறிட கேட்டதும் ஓடி வரும். பாடுபவர் இதை படிப்பவர்க்கெல்லாம் பரமனின் வீடு வரும். கூடுகளில் அவன் ஆவி புகுந்து நன்மைகள் கோடி வரும். வாழிய சூசை வாழிய மரியாள் வாழிய இயேசு பிரான், ஆழியும் வானும் உள்ள வரைக்கும் வாழிய தேவ பிரான். ஏழைகள் பாவிகள் இரட்சகராக எங்கும் நிறைந்த பிரான், ஆழ்தமிழாலே அவர் புகழ் சொன்னேன் துன்பங்கள் சேரவிடான். மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. விண்ணரசமையும் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. ஆமேன்.